உலகத்திலேயே ஒரு சத்தமான கச்சக்கச்சான ஒரு இடம். ஆனால் அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கும்னா எந்த நாட்டிலனாலும் அது இந்த இடம்தான். எந்த இடம்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இது ஒரு பார்க். இந்த பார்க்கில் ஒரு சின்ன கதை. என்ன கதை அப்படின்னா, நடுக்கடல் ஒரு பெரிய கப்பல் வர்க்காகில் நின்றுச்சு. இப்போது அங்கே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, தேடிட்டுருக்காங்க. எவ்வளோ பணம் செலவினாலும் பரவாயில்ல, அந்த வேலையை செய்கிற ஆள் வேணும்னு தேடுறாங்க. வேலை என்னன்னா, நடுக்கடலில் நிற்குது அந்த கப்பல், அதை தள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. கப்பல் ஆனால் ஓடலை, இன்ஜின் ப்ராப்ளம். அந்த இன்ஜின் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு தேடிட்டுருக்காங்க. ஸோ கப்பலில் நல்லா படித்த இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருப்பாங்க. அவங்களாலேயுமே அதை சார்ட் அவுட் பண்ண முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ கப்பலோட முதலாளி வரைக்கும் அந்த இன்ஜின் முன்னாடி தான் நிற்கிறாங்க. என்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு மெக்கானிக் அவர் குட் பி என்ன சொல்கிற வெஹிக்கிள் பார்க்குற ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு மெக்கானிக்காக கூட இருக்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக் வராரு, ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு வயசானவர். அவரோட கிட் பேக் வந்து ரொம்ப பழசாக இருக்குது. அவர் வச்சுருக்க டூல்ஸ் எல்லாமே நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ண டூல்ஸ். அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, எக்ஸாமின் பண்ணுறாரு. 5 நிமிஷம் ப்ராப்ளமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. சுத்தியில் எடுக்கிறாரு, பழைய சுத்தியில் இப்படி 2 தட்டு அப்படி 2 தட்டு கிர்ன்னு மோட்டர் வந்து என்ஜின் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படிலாம் முடியுது அப்படி சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அந்த கப்பலோட முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, கூட்ஸ்லாம் நிறையா இருக்குது, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. டிலே ஆச்சுன்னா அதோட எக்ஸ்பென்சஸ், அந்த லாஸஸ்லாம் இவர் பேர் பண்ண வேண்டியது வரும். ஸோ கண்டிப்பாக கோடிக்கணக்கில் நஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இவர் சார்ட் அவுட் பண்ணிட்டார். அப்போது எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கேட்குறாரு. ரொம்ப கூலாக அந்த பெருசு சொல்லுது 1,00,000. என்னதான் பல கோடியை சேவ் பண்ணிட்டாருன்னாலும், இப்படி 2 தட்டு அப்படி 2 தட்டு, இதுக்கு ஒரு 1,00,000 அப்படின்னு அவருக்கு ஒரே என்ன பண்ணலாம், சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேக்கிள் பண்ணலாம் இவரை. ஹையஸ்ட் பில்லு கூடன்னு கேட்க சொல்கிறாரு அவரோட ஸ்டாஃபை. டீட்டெயில்டு பில், எதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சும்மா நான் 4 தட்டு தட்டினேன், இப்படி 2 அப்படி 2, இதுக்கு 1,00,000 அவராலையும் கேட்க முடியாது இல்லையா. ஸோ ஐட்டமைஸ்டு பில் கேட்குறாங்க டீட்டெயில்டாக. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சுத்தியில் எடுத்து தட்டினதுக்கு 500. ஸோ பேலன்ஸ் எங்கே தட்டணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன்ல அதுக்குன்னு சொன்னாராம். ஸோ இது வந்து சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவர் கேட்குற பணம் இல்லை, இவ்வளோ வருஷமாக அவர் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருக்காருல்ல, அதுக்காக அவர் கேட்குறது அவரோட வேலைக்கான அந்த ஒர்த். ஓகே, நல்லா இருக்குல்ல. நம்மளோட ஒருத்தரோட ப்ரொஃபஷன்லேயும் நம்மளுக்கு அந்த ஹேமர் ஃப்ரேம் ஒர்க் அப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து யோசித்து நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு எதில் ஸ்பெஷலைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இப்படி வந்துட்டு ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஓகே, பாய்.